வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். இந்த வருஷத்துல மழையெல்லாம் ரொம்ப கம்மியாத்தே பெய்யும் அப்படின்னு வானிலை அறிக்கையில சொல்றாங்க. எல்னினோ வந்துருச்சு. அங்கே அதாவது மழையே இல்லாத பகுதியில அதிகமான மழையும், மழை இருக்கக்கூடிய பகுதியில் மழை இருக்காது அப்படிங்கிற மாரி வானிலையில சொல்றாங்க. இதுக்கு முன்னெச்சரிக்கையா நடவடிக்கையா? ஏன்னா ஏற்கனவே விவசாயத்துக்கு தண்ணி இல்லைன்னா போச்சு. ஏற்கனவே கரண்ட் பிரச்சனை அது. ஏற்கனவே விவசாயங்கள்லாம் வாடி போய் கிடக்கு. இந்த நிலையில திருப்பி தண்ணி இல்லைன்னா, இதே மாரி பெரும்பாடா போகும். இப்ப தண்ணி இருக்கு, கரண்ட் இல்ல. அப்புறம் தண்ணி இருக்காது, கரண்ட் இருக்கும், பிரயோசனம் இல்ல. ஆக மொத்தத்தில விவசாயம் பூரா வீணா போயிரும். விவசாயம் ஒரு நட்டப்பட்டு போயிருவேன். நாட்டுல விவசாயத்துறை நலிவடைஞ்சு போயிரும். இப்ப தண்ணிய தேக்கணும். நாளைக்கு மழை பெய்யுதா, எல்நினோ நீங்குதா, நீங்கலையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா வறட்சின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க வானிலை ஆய்வு மையத்துல இருந்து. மழை பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அதுக்கு என்ன வழி? அதுக்கு என்ன நீங்க ஏற்பாடு பண்றீங்க கவர்மெண்ட்? அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும்ல. இப்ப இதுவரைக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறதா தெரியல. முன்னாடி ஒரு 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல ஒரு 5000 பேர், 6000 பேர் வாழ்ந்தாங்க எங்க ஊர்ல. அப்ப ஒரு தடவ கம்மா நிறைஞ்சிட்டா 6 வருஷத்துக்கு தண்ணிக்கு எந்த பஞ்சயமே இருக்காது. எந்த பஞ்சமே இருக்காது. எப்ப பார்த்தாலும் தண்ணி, எங்கன பார்த்தாலும் தண்ணி. தண்ணி 6 வருஷத்துக்கு நிறைஞ்சு போச்சுன்னா, தண்ணி அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு இப்ப. ஆனா இப்ப என்னன்னாக்க, வருஷம் தண்ணி நிறையுது கம்மா. ஆனா தண்ணிய காணோம். அடுத்த வருஷத்துல நெருக்கி 10 மாசத்துல கீழ வறண்டு போகுது. கீழ போய் திருப்பி போனா சுண்ணாம்பு இருக்கு. மணல்ல இருந்து வரக்கூடிய தண்ணிய தான் நாங்க எங்க ஏரியால பயன்படுத்துவோம். இப்ப சுண்ணாம்பு வெளிய தண்ணினா, கரும்பு, வாழை எல்லாம் இது போகுது. மண்ணும் பட்டு போகுது. சுண்ணாம்பு போனா எப்படி? அதுபோல பட்டு போகுது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஏன் அப்ப மட்டும் ஒரு கம்மா நிறைஞ்சு 6 வருஷத்துக்கு வந்துச்சு. இப்ப மட்டும் ஏன் 1 வருஷத்துக்குத்தே வருது? என்ன காரணம்? இதுக்கு ஒரு முடிவு தெரியும். இதுக்கு என்னன்னு கவர்மெண்ட் எந்த ஆய்வும் இல்ல. இன்னும் சொல்லவும் இல்ல. இதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஆய்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு சின்டேக்ஸ் கிடையாது. இவ்வளவு வீட்டுக்கு போரும் கிடையாது. இவ்வளவு கல்லு இவ்வளவு கார வீடு, இவ்வளவு கல்லு வீடு கிடையாது. ஆனா இப்ப வீடு தெருவுக்கு 2 சின்டேக்ஸ் இருக்கு. சின்டேக்ஸ் இருந்தா நிறைஞ்சு அது பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கு. நிப்பாட்ட ஆள் இல்ல. என்னைக்கு எப்பயாவது ஒரு நேரம் வந்து ஆள நிப்பாட்டுறாங்க. திருப்பி வந்த உடனே அடுத்த ஆள் வந்து போடுறாங்க. திருப்பி தண்ணி நிறையுது. திருப்பி சாக்கடைக்குள்ள போகுது. திருப்பி பயன்பாடும் மக்கள் அதிகமான பயன்பாடு. ஒரு மனுஷன் 40 குடம் 40 குடம் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, இவன் 250 குடம், 300 குடம் பயன்படுது. ஏன்னா எளிமையா கிடைக்குது. காசு இல்லாம கிடைக்குது. ஈஸியா கிடைக்குது. ஈஸியா கிடைக்கக்கூடிய எந்த பொருளும் வீணாயிரும். உங்களுக்கு தெரியும். ஆக வீட்டு தெருவுக்கு 2 சின்டேக்ஸ் இருக்கு. 40 குடம் பயன்படுத்துற ஒரு மனுஷன் 400 குடம் பயன்படுத்துறான். வீணா அடிகுழாய் எங்கேயுமே கிடையாது. முன்னாடி அடிகுழாய் இருந்துச்சு. தேவைக்கு ஏத்த மாரி அடிச்சுட்டு வந்துட்டு வீட்ல வச்சுருவோம். பூமிக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணி அப்படியே இருக்கும். இப்ப அப்படி கிடையாது. அது பாட்டுக்கு எடுத்து ஓடிக்கிட்டே இருக்கு கரண்ட்ல. அது பாட்டுக்கு கரண்ட் பில் பஞ்சாயத்து போட்டு கட்டுது. இவனுக்கு லாபம் இல்ல, நட்டம் இல்ல என்பான்னு நினைச்சுக்கிட்டு, இவன் பாட்டுக்கு ஆளுக்கு நோக்கப்படி தண்ணிய நோக்கப்படி வீடு வீடுக்கு குடமா சின்டெக்ஸா ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு சின்டெக்ஸ் தேவைப்படும். 1000 லிட்டரு சின்டெக்ஸ் ஒரு குடும்பத்துக்கு தேவைப்படும். அப்ப எத்தனை குடும்பம் இருக்கான் ஒரு தெருவுல? 40 குடும்பம் இருக்கா 40 தடவ ஏறுது ஒரு சின்டெக்ஸ். 1000 தொட்டி உள்ள 1000 லிட்டர் உள்ள தொட்டி. இப்படி இருந்தா தண்ணி எப்படி உங்களால பூமிக்கு இருக்கக்கூடிய தண்ணியில எப்படி நீங்க சேமிக்க முடியும்? இதுக்கெல்லாம் தடை போடுங்க. ஆட்டோமேட்டிக் 3/4 டேங்க் வந்தேன்னா அதான் நின்றாப்புல இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு டேங்க் 5 தடவ 4 தடவ ஓடலாம். ஏன்னா வீணடிக்கிறாங்க தண்ணிய. அதுக்கு அடுத்த நாள் வீணடிக்க முடியாது. இப்படி இருந்தா இதெல்லாம் நீங்க தடை போடணும். ஆட்டோமேட்டிக்கா போட்டுறணும். 5 தடவ தான் ஒரு சின்டெக்ஸ் ஓடும். 6வது தடவ போட்டா ஓடாது. இப்படி கொண்டு வந்துருங்க. அது நிறைஞ்சிட்டா அதாவே நின்றணும். இது எவ்வளவு தொழில்நுட்பம் வந்துருச்சு. இங்க இருந்தே மோட்டர நிப்பாட்டுற அளவுக்கு வந்துருச்சு. இங்க இருந்தே மோட்டர் ஆன் பண்ற அளவுக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. இத ஆன் பண்ண முடியாதா? என்ன காரணம்? சரியான டெண்டர் இல்ல. கேட்டா ஃபெயிலியர்ங்கிறேன். சும்மானாச்சுக்கு வேணா ஃபெயிலியர்ங்கிறேன். அது எப்படி ஃபெயிலியர் ஆகும்? மோட்டர் இங்க இருந்தே 4 கிலோமீட்டர் தாண்டி ரிமோட்ல இயங்குற இதே சக்சஸ் ஆகும்போது, ஆட்டோமேட்டிக்கா நிறைஞ்சிருச்சுன்னா, அதான் நிப்பாட்டக்கூடிய சிஸ்டம் ஏன் உங்கட்ட இல்ல? ஆக மொத்தத்துல இதெல்லாம் நீங்க கண்டிப்பா கவனமா இதுல உடனே செயல்படுத்தணும் கவர்மெண்ட். ஏன்னா மழை காலம் தொடங்க போகுது. மழை காலம் தொடங்கிருச்சுன்னா, மழை இல்லாம போச்சுன்னா, திருப்பி இந்த விஷயத்துக்கு வருவீங்க. இப்ப திருப்பி சின்டெக்ஸ் ஓடாத, அடி உலாவ போடு, அப்படி இப்படின்னு வருவீங்க. அதனால இப்பயே இதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணணும். நம்ம குட்டை நீர் வெட்டணும். மழை தேங்குறதுக்கு என்ன மழையோ அங்கனைக்கு எங்கன அங்கங்க பள்ளம் தோண்டி அவங்க வயல்ல பள்ளம் தோண்டி அதுக்கு ஒரு ஊக்கப்படுத்தணும் முதல்ல. கிராம வேலைய நான் நிப்பாட்டுங்கன்னு சொன்னேன். ஆனா என்ன நீங்க நிப்பாட்டுறாப்புல 100 நாள், 125 நாள் கொண்டு போயிட்டே இருக்கீங்க. இந்த கிராம 125 நாள் வேலை என்னதான் பண்ண போறீங்கன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க சொல்ற ஃபார்மேட் படி எதுவும் நடக்க போறதும் இல்ல. நடந்தாலும் சுத்தவும் போடாது. இங்க பார்த்தா இப்ப கருவையா இருக்கு. கருவைக்கு வெட்டுற கோர்ட் அதுன்னு தலையிடுறாங்க. அது ஒரு பக்கம் தனியா இருக்கட்டும். ஆக இந்த மழை பஞ்சத்த, இந்த மழை குறைவ, இந்த தண்ணி பஞ்சத்த எப்படி நீங்க தீர்க்க போறீங்க கவர்மெண்ட்? இந்த சின்டெக்ஸ நீங்க ஒழுங்குபடுத்திட்டீங்கன்னாவே, நாட்டுல தண்ணி பஞ்சமே நமக்கு வராது இப்போதைக்கு. இதுக்கு உண்டான ஏற்பாட தமிழ்நாடு கவர்மெண்டும், இந்திய கவர்மெண்ட், சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் உடனே எடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு விவசாயம் சம்மந்தமா இன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. சிவகங்கைக்கு வர சொல்லியிருந்தாங்க. நம்ம ஒரு வேற வேலை திடீர்னு வந்ததால நம்ம அங்க போக முடியல. அது இதைத்தான் கோரிக்கையா நான் வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சிவகங்கை ஆட்சியர்ட்டயே இதைத்தான் கோரிக்கை. எல்லா சின்டெக்ஸ்லயும் ஆட்டோமேட்டிக் போடுங்க. நிறைஞ்சா அதான் நிக்கணும். 5 சின்டெக்ஸ் 6 தடவ 5 தடவ ஓடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு ஓடாது. அப்படிங்கிற மாரி ஒரு சிஸ்டத்த வடிவமைங்க. அப்பத்தே இந்த தண்ணி பஞ்சத்துல இருந்து இந்த மழை தண்ணி குறைஞ்சாலும் நம்ம 1 வருஷம் 2 வருஷத்துக்கு காலத்த நீட்டிச்சு ஏதோ கொண்டு போய்க்கிட்டு இருக்க முடியும். தண்ணி பஞ்சம் வராம இத காப்பாத்த முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு சொல்லலாம்னு பார்த்தேன். ஆனா இங்க போ முடியாது. அதனால இந்த காணொளிய கலெக்டர் பெட்டிஷனா எடுத்துக்கங்க. இந்த காணொளியவே கவர்மெண்ட்டே பெட்டிஷனா எடுத்துக்கங்க. தாராளமா எடுத்துக்கலாம். எல்லா இடத்தையும் நீங்க ஆய்வு கூட போடுங்க. எவ்வளவு தண்ணி நிறையுது, எத்தனை நிறையுது, எத்தனை வீணா போகுது, ஒரு சின்டெக்ஸ் நிறைஞ்சா இன்னொரு சின்டெக்ஸ் வீணா போகுது.
அப்ப 2 சின்டெக்ஸ் நிறையிறாப்புல அந்த இடத்துல கணக்கு வரும். நிறையிற சின்டெக்ஸ 1/2 மணி நேரத்துல, 1/4 மணி நேரத்துல காணோம். ஒரு குடும்பம் ஒரு ஆளுக்கு ஒரு சின்டெக்ஸ் போடுங்க. இப்படி ஆயிப்போச்சு. அப்ப கரண்ட் பில் வேஸ்ட்டா போகுது. எவ்வளோ ஆழமா பேசிட்டு போனாலும் என்னமோ எவ்வளவோ பிரச்சனை. தண்ணிக்கு புதுசா ஒரு திட்டம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. புதுசா திட்டம் போட்டா அதுக்கு எஸ்டிமேட் போடணும்ல. அதுக்கு பணம் செலவாகும்ல. அப்ப இதே சரி பண்ணிட்டோம்னா, புதுசா மழை பெஞ்சாலும் நமக்கு நல்லது தான். மழை பெய்யாட்டாலும் நமக்கு நல்லது தான்.